ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப அருமையான சிக்கன் சாப்ஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, செய்கிறது கூட ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முதல்ல நான் இங்கே 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். மசாலாக்காக கொஞ்சமாக தேங்காய், 10லேருந்து 12 பச்சை மிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலை, சட்னி கடலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 7 லவங்கம், ஒரு முழு பூண்டு, 2 தக்காளி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, தாளிக்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி, கொத்தமல்லி கொஞ்சமாக. இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நம்ம இங்கே மசாலா அரைச்சிடலாம். அதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, தேங்காய், தக்காளி இதெல்லாமே சேர்த்து ஜாரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தனியாத்தூள் கூட அது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது பாண்ட்லி வச்சுட்டு பாண்ட்லி சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இது எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனால் அவ்வளோ ருசியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் அது கூட சேர்த்துடலாம். இப்போ சிக்கனை சேர்த்துட்டு சிக்கனை நல்லா வதக்கி விடலாம். இது எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் இதை நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்திருக்கு. இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிகமாக ஒன்றும் தண்ணி தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலாலேயே இது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இன்னொரு வாட்டி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மறுபடியும் ஒரு வாட்டி தட்டு எடுத்துகிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு சிக்கன்னு. இந்த தண்ணி கொஞ்சம் சுண்டணும், அதனால் இதை நல்லா மூடி திறந்து விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். இதை ஒரு வாட்டி அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது தண்ணி நல்லா வற்றி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான சிக்கன் சாப்ஸ் மசாலா ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரியே இருக்கட்டும். நன்றி.